இங்க காசில பரம்பரையா பணம் எரிக்கிற தொழில் பண்ற ஒரு குடும்பம் இருக்கு. அந்த வீட்டோட முதல் பையன் சரியா படிப்பு வராம அப்பா தொழிலையே பார்க்கறான். இதனால அவங்க அப்பா அவனை அடிக்கடி அசிங்கப்படுத்துறாரு. அப்பா அந்த வீட்டோட ரெண்டாவது பையன் பாலிடெக்னிக் காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். அவன் படிச்சு முன்னேறிட்டான். இந்த தொழிலை விட்டு தன்னோட குடும்பம் முன்னேறிடும்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த ரெண்டாவது பையன் நல்லா படிச்சாலும் Facebookல ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவ போற இடம்லாம் ஃபாலோ பண்றான். அவளும் இவனோட பேச ஸ்டார்ட் பண்ண அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு வாட்டி இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இவங்கிட்ட நீ லவ் பண்ற பொண்ணு வேற ஜாதி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றான். அதுவும் இல்லாம இவனோட ஃபேமிலி தொழில் பத்தி அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவனும் அந்த பொண்ணு கிட்ட அதை சொல்லலாம்னு நினைக்கும் போதெல்லாம் சொல்லாம வந்துறான். ஒரு நாள் அந்த பொண்ணு இவனை டிராப் பண்ணும்போது ஆமா அவனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்க சிவன் கோயில் பக்கத்துலன்னு சொல்ல ஓ அந்த ஏரியாவான்னு அவ கேட்க உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. ஆமா நாங்களாம் காலங்காலமா பணம் எரிக்கிற தொழில் பண்ற ஃபேமிலி தான். ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா நான் கூட அவங்களுக்கு பாடி எரிக்க ஹெல்ப் பண்ணுவேன். அதுதான் எங்க வாழ்க்கை, அதுதான் நாங்கன்னு சொல்லி அலறான். அப்புறம் ரொம்ப கோவமா கிளம்பி வந்துடும். மறுநாள் அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி நாங்க ஃபேமிலியா டூர் வந்திருக்கோம், உன்னோட கேஷ் பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, என் வீட்டில் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா நான் கூட ஓடி வர கூட ரெடி, நீ நல்லா படிச்சு நல்ல ஜாப் போ, அதான் முக்கியம்னு சொல்ல இவனும் ரொம்ப ஹாப்பியா காலேஜ் போறான். அன்னைக்கு நைட்டு இவனோட அண்ணன் இவனை எழுப்பி ஒரே டைம்ல நிறைய பாடி வந்திருக்கு, ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூட்டிட்டு போக இவனுக்கு ஒரு பாடி எரிக்க கொடுக்குறாங்க. சரி நீ இவனும் எரிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அந்த பாடியோட கையில இருக்கிற ரிங் இவனோட லவரோட ரிங் மாதிரி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கறான்.